பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 39. நம்முடைய தன்னம்பிக்கையும் செயல் திட்டமும் தீவிரமாக இருக்கும்போது நாம் எவ்வளவு சிறியவர் என்பது ஒரு விஷயமே அல்ல. ஃபிடல் காஸ்ட்ரோ வரிகள். ஜெயராஜிடம் ஒருவர் வந்து பேச மகளையும் அறிமுகப்படுத்தியவர் பின் அவருடனேயே நகர்ந்த அங்கே ஏற்கனவே கூடியிருந்த கூட்டத்தில் ஐக்கியமானார். மகளை பார்க்க அவள் கண்கள் மூடி திறந்து சம்மதம் சொன்னாள். சந்தோஷமாக அவர்களோடு பேசத் தொடங்கினார். ஏற்கனவே அங்கே ரகு இருந்தான். சர்வன் கொண்டு வந்து நீட்டிய மது வகைகளில் ஜெயராஜ் ஒரு கிளாஸ் கையில் எடுத்துக்கொள்ள எல்லோரும் தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டனர். தந்தை எடுத்ததை கண்டும் காணாமல் இருந்தவள் ரகுவின் கை நீண்ட நொடி உஷ்ண பார்வையை வீசினாள். அதில் சமாளித்து அப்படியே கையை இறக்கியவன், ஒன் ஜூஸ் ப்ளீஸ் என்றான். என்ன ரகுநந்தன், இன்னைக்கு விரதமா? கிண்டல் செய்தார் ஒருவர். பதில் சொல்லாமல் புன்னகைத்து வைத்தான். தன் கையில் இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக சுவைத்து கொண்டே ரகுவைத்தான் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தார் ஜெயராஜ். இந்த சாணக்கியன் குடிக்காம இருக்கிறதுக்கும் காரணம் இருக்கும். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் தோளில் கை போட்டவாறே கூறினான் இளம் தொழிலதிபன் விக்ரம். அது என்னவோ கரெக்டு தான் என்றார் ஒருவர் சிரித்து கொண்டே. எல்லோரும் உடன் சிரித்தார்கள். ஏன் சார் நீங்க வேற என்றான் ரகு சின்ன புன்னகையோடு. அதுக்கு தான் இந்த சாணக்கியனை கையில் வச்சுக்கிட்டு சந்திரகுப்தர் ஆகலாம்னு பார்த்தா சிக்க மாட்டான்றானே என்றார் ஒருவர். அதெல்லாம் வளைய பெருசாக விரிச்சு பார்த்தாச்சு, சிக்க மாட்டேன்றாப்ல என்றார் இன்னொருவர். சிறுத்தை சிக்கும், சில்வண்டு சிக்காது சார். என்ன ரகு என்றான் விக்ரம். அதற்கும் புன்னகை மட்டுமே அவன் பதிலாக இருந்தது. மீரா என்ன செய்கிறாள் என்று திரும்பி பார்த்தார் ஜெயராஜ். அவளோடு இரண்டொரு பெண்மணிகள் பேசிக்கொண்டு இருக்க நிம்மதியாக திரும்பிக் கொண்டார். அப்போதுதான் கவனித்தார். ரகுவையே அசூயையோடு பார்த்து கொண்டிருந்தார் தனச்சந்திரன் என்னும் தொழிலதிபர். அது ஏனென்று அவருக்கு புரியவில்லை. அப்புறம் ரகு, தனியாத்தான் வந்தியா கேட்டார் அவர். அதுதான் அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே என்றான் விக்ரம். ஓ ஆமா, இல்லை, ஒரு பொண்ணு உன் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்குமே, அதுவும் பொண்டாட்டியோன்னு நான் கூட முதல்ல நினச்சேன். அப்புறம்தான் தெரிஞ்சது அது ஃப்ரெண்டோட பொண்டாட்டியாமே. இங்கே மட்டும் எப்படி அவளை விட்டுட்டு வந்த? அது சரி, 24 மணி நேரமும் உன் கூடவே இருக்க முடியுமா? கொஞ்சம் அப்பப்போ புருஷனையும் பார்க்கணும் இல்லை? தான் ஏதோ பெரிய நகைச்சுவையை கூறியது போல் தானே உரக்க சிரித்து கொண்டார். ஜெயராஜிற்கு அவர் பேச்சில் கோபம் வந்தது. சேதுவும் எப்பொழுதும் அவரோடு இருப்பவர்தான். சுந்தரி பெண் என்பதால் இழிவாக பேச வேண்டுமா என்றுதான் தோன்றியது. அப்போதுதான் கவனித்தார், அவரோடு சேர்ந்து யாரும் சிரிக்கவில்லை என்று. எல்லோரையும் பார்க்க அவர்கள் பார்வை பரிதாபமாக தீண்டிக் கொண்டிருந்தது. ஆனால் ரகுவை அல்ல, தனச்சந்திரனை. அருகில் இருந்தவர் ஜெயராஜின் காதை கடித்தார். இந்த ஆளு சனியனை தூக்கி பனியனில் போட்டுக்கிட்டாரு. ஜெயராஜ் அவரை பார்க்க அவர் பார்வையாலேயே ரகுவை காட்டினார். அவனோ சிறு புன்னகையோடு தட்டில் இருந்த உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தான். தட்டை டேபிளின் மேல் வைத்தவன், எக்ஸ்கியூஸ் மீ, 5 மினிட்ஸ் என்று விட்டு எழுந்து சற்று தொலைவில் சென்று நின்று யாரிடமோ செல்போனில் பேசினான். யோ, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? சும்மா இருக்கிறவனை ஏன் சீன்ற? சும்மா இருங்கய்யா, என்ன பண்ணிடுவான் அவன்? அது சரி, அநேகமா உங்களுக்கு ஆப்பு வைக்கத்தான் போயிருப்பான். அடேங்கப்பா, ரொம்ப தான் பில்டப் கொடுக்குறீங்க அவனுக்கு. என்ன, என் பிஸ்னஸையே ஆட்டம் காண வச்சிடுவானா? அவ்வளோ பெரிய இவனா அவன்? நீ அவனை இன்னும் உன் கம்பெனியில் வச்சு வேலை வாங்கலை இல்லை? அதுதான் அவனை பற்றி தெரியலை. இவனை வச்செல்லாம் நீங்கள் இங்கே வேலை வாங்குங்க, எனக்கு என்ன தலையெழுத்தா? அனாத பையன் அவன். நமக்கு சரிசமங்க இப்படி வந்து நிற்கிறதே எனக்கு கடுப்பாகுது. நீங்கள் வேற அவனை ஏற்றி விடுறீங்க. ஏன் சார், அவனை உங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு கேட்டால் முடியாதுன்னு சொல்லிட்டான்னு சொன்னீங்களே. ஏன், உங்களுக்கு தான் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அவளுக்கு கட்டி வச்சுட்டா எப்போ தேவையோ அவன் வந்து தானே ஆகணும். ஆனால் நீங்கள் கட்டி கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அவன் நொண்டி பையன், அனாத பையனு தானே. உங்கள் மனசுலையும் அழுக்க வச்சுக்கிட்டு என்ன மட்டும் குத்தம் சொல்லாதீங்க சார், காரமாக கேட்டார் தனச்சந்திரன். ஜெயராஜிற்கு ஏதோ போல் ஆனது. அந்த கேள்வியை தனச்சந்திரன் தன்னிடம் கேட்கவில்லைதான். ஆனால் தான் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் அதுவல்லவே. நீங்கள் கேட்குறது ரொம்ப கரெக்ட். ஆனால் நாங்கள் யாரும் அவரை முகத்துக்கு நேராக அவமானப்படுத்தலதனா சார் என்றான் விக்ரம். அதற்குள் ரகு வந்துவிட பேச்சை மாற்றிவிட்டார்கள். அவன் வந்த 2 நிமிடங்களில் தனச்சந்திரனிற்கு ஒரு அழைப்பு வந்தது. புருவம் சுருக்கி பார்த்தவர் அழைப்பை ஏற்று, ஹலோ பாப்பா என்றார். என்ன பாப்பா? மறுமுனையில் கத்தியது அங்கே மற்றவர்கள் காதிலும் விழ எல்லோரும் திகைத்து ரகுவை பார்த்தனர். அவனோ இழையோடும் புன்னகையோடு தன் உணவில் கவனத்தை பதித்திருந்தான். தன் நெற்றியை விரலால் நீவிக்கொண்டே போனோடு கொஞ்சம் தள்ளி சென்றார் தனச்சந்திரன். அடப்பாவி, என்னையா பண்ண?
ரகு சார் ஏதோ தனா சாரோட பொண்ணை வச்சு வச்சு செஞ்சிருக்காரு என்று இழுத்து கூறினான் விக்ரம் சிரிப்பினோடே. என்னதான் சார் பண்ணீங்க? ஒன்றும் பெருசா இல்லை சார். அவரோட மூத்த மருமகன் போலீஸ் இல்லை, போன மாதம் பிடிச்ச பெரிய கேஸில் ஒரு வீடு கிரயம் பண்ணியிருக்காரு. காசு வந்ததுக்கு சோர்ஸ் வேணும் இல்லை, அதனால் மாமனார் வாங்கி கொடுத்ததா டாக்குமெண்டேஷன் நடந்தது. சிம்பிளாக அந்த டாக்குமெண்ட்டை சின்ன பொண்ணுக்கு அனுப்பி வச்சுட்டு கூடவே என்னோட பெரிய பாப்பாவுக்கு இந்த அப்பாவோட சின்ன அன்பளிப்புன்னு வேற போட்டு அனுப்பியாச்சு. மனுஷன் இப்போ சின்ன பொண்ணுக்கிட்ட சிக்கிட்டாரு. மூத்த மாப்பிள்ளைய மாட்டி விடவும் முடியாது. இந்நேரம் பெரிய பொண்ணு வீட்லேயும் வெடிச்சிருக்கும். எதுக்கு வெளியில் சொன்னேன்னா அங்கேயும் இடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, அசட்டையாக கூறினான். எல்லோரும் திறந்தவாய் மூடாமல் அவனை பார்த்தனர். அடப்பாவி, பிஸ்னஸை கவுப்பான்னு பார்த்தா ஃபேமிலியை கவுத்துட்டான். எல்லார் மனதிலும் இப்படித்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அடுத்த வீட்டு பொண்ணை பற்றி பேசினார்ல, அதுக்கு தான் அவர் பொண்ணுங்களை வச்சேன் ஆப்பு. ஓ மை காட், அப்போ ரகுவுக்கு கல்யாணமான நாம் எல்லாம் அவர் ஒய்ஃப் கிட்ட இருந்து 10 அடி தள்ளியே நிற்கணும்னு நினைக்கிறேன். இல்லைனா நம்ம வீட்டில் நமக்கு சாப்பாடு கிடைக்காது என்று சிரித்து கொண்டே கூறினான் விக்ரம். ரகுவும் சின்னதாக சிரித்தான். சிறிது நேரத்தில் வியர்த்த முகத்தோடு வந்த தனச்சந்திரன் ரகுவை முறைப்பாக பார்த்தார். அவனோ அவரை நேருக்கு நேர் பார்த்து திமிரோடு புன்னகைத்தான். இப்போது அவர் பார்வை கொஞ்சம் தடுமாறியது. நான் பேசிக்கலி ரொம்ப கெட்டவன் சார், உங்களுக்கு தான் அது தெரியாமல் போச்சு. அப்புறம் என் காதில் ஏதோ விழுந்துச்சே. திரு சார் ஏன் அவர் பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்கலன்னு கேட்டீங்கல்ல, அவரே கட்டி கொடுத்தாலும் நான் வேண்டாம்னு தான் சொல்லுவேன். அவர் சொத்து எவ்வளோ இருக்கும் என்றவன் தன் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தான். 10 வருஷம் போதும் எனக்கு அந்த அளவு சொத்தை சம்பாதிக்க. நான் மூலதனமாக மூளையை வச்சிருக்கேன் சார். அதனால் பிடிச்சாலும் பெரிய புளியங்கொம்பா பிடிச்சு லைஃப்பில் செட்டில் ஆகிற வழியைத்தான் பார்ப்பேன். ஓகேவா? ஜெயராஜின் பார்வையில் இன்னும் சுவாரஸ்யம் கூடியது. மனிதனின் மனதிற்கும் வாய்க்கும் தூரம் அதிகம் என்று தெரியும். இவனை பார்க்கும்போது அந்த தூரம் மிக அதிகம் என்று அவருக்கு தோன்றியது. அவன் வார்த்தைகள் உண்மை என்று நம்பிவிட அவர் ஒன்றும் முட்டாள் இல்லையே. ஸோ நாளைக்கு நான் இவனை மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தா கூட என்னை யாரும் கொலை சொல்லக்கூடாது. இவன் புளிய கொம்ப பிடிச்சிட்டான்னு சொல்லணும். அதுக்கு தானே இந்த பேச்சு? தனக்குள் கேட்டுக்கொண்டு நகைத்து கொண்டார். அப்போது அனைவரையும் வரவேற்று பேச ஆரம்பித்தார் ராஜன் என்டர்பிரைசஸ் சேர்மன் மிஸ்டர் சண்முக பாண்டியன். அவர் தாத்தாவின் பெயர்தான் ராஜன். அவர் ஆரம்பித்த தொழில் இது. அவர் அப்பாவை தொடர்ந்து இவரும் இதில் தலைமுறையாக கொடிக்கட்டு பறந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் கம்பெனியை இந்தியா முழுவதும் விஸ்தரிக்க, இவரின் பிள்ளைகளோ தொழில்களின் எண்ணிக்கையை விஸ்தரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். சண்முகத்திற்கு ஒரே ஒரு தங்கை மட்டுமே. ஆனால் இவருக்கு 3 மகன்கள் மற்றும் ஒரு மகள். வெளிநாட்டில் படித்துவிட்டு வந்திருக்கும் தன் கடைக்குட்டி மகனுக்காகத்தான் இந்த ஹோட்டலை கட்டி கொடுத்திருக்கிறார் சண்முக பாண்டியன். அவர் அருகில் நின்றிருந்தவனைத்தான் எல்லோரும் பார்த்து கொண்டு இருந்தார்கள். கொடுத்து வச்சவன். மனதிற்குள் எழுந்த அந்த உணர்வுகள் அப்படியே அடங்கியது அடுத்து சண்முக பாண்டியன் கூறிய வார்த்தைகளில். இந்த ஹோட்டல் கட்டுறது மட்டும் என் மகனோட ஐடியா இல்லை, கட்டினதே அவனோட ஐடியாவில் தான். ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கிற என் மகனோட சொந்த திறமையில மட்டுமே உருவான ஹோட்டல் இது. இதுக்கான பணம் கூட என் மகன் என்கிட்ட கடனாக மட்டும்தான் வாங்கியிருக்கான். என் மற்ற 2 பசங்களும் என் கூட பிஸ்னஸில் தோள் கொடுக்கும்போது இவன் மட்டும் என் கூட சேரலையேன்னு ஒரு அப்பாவாக என் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அந்த வருத்தம் எல்லாம் போய் நெஞ்ச நிமிர்த்தி மீசையை முறுக்கி பெருமையாக என் பையனை உங்கள் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறேன். ஹீ இஸ் மை சன் சேரலாதன். தன் மகனை தோளோடு அனைத்து முகம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்க கூறினார் சண்முக பாண்டியன். அடுத்த நொடி அங்கே கைத்தட்டல் காதை கிழித்தது. எல்லோருக்கும் அது ஆச்சரியம்தான். சேரலாதன் சில வருடங்கள் முன்பே படிப்பிற்காக வெளிநாட்டிற்கு சென்று விட்டான் என்று தெரியும். ஆனால் இப்படி வந்து நிற்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. ஜெயராஜுக்கும் அவனை பிடித்துத்தான் போனது. சொந்த காலில் நிற்க பிரியப்படும் ஒருவனை அவருக்கு பிடிக்காமல் போனால்தான் ஆச்சரியம். சேரலாதன் பொதுவாக சில வார்த்தைகள் பேசினான். பிறகு சண்முக பாண்டியன் அவனை அழைத்து கொண்டு அங்கங்கே சென்று எல்லோரிடமும் அறிமுகப்படுத்தி வைத்துவிட்டு உபசரித்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் ஜெயராஜ் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். அங்கேயும் எல்லோரையும் அறிமுகப்படுத்தியவர் மீராவை கேட்டார். கொஞ்சம் தள்ளியிருந்த டேபிளில் இருந்தவளிடம் இருவரையும் அழைத்துச் செல்ல ஜெயராஜ் முற்பட சண்முக பாண்டியன் அவரை நிறுத்தி கொண்டார். அவன் போய் பேசிக்குவான், நீங்க இருங்க ஜெயராஜ் என்றார். அவர் புரியாமல் பார்த்தார். ஏன் அப்படி பார்க்குறீங்க? எல்லாம் ஒரு நல்ல விஷயம் பேசத்தான், பயப்படாதீங்க என்றவர் சில நொடிகள் கழித்து கேட்டார். மீராவை சேரனுக்கு நான் கேட்கலாமா? கேட்டா நீங்க சம்மதம் சொல்லுவீங்களா? உடன் இருந்தவர்கள் எல்லோரும் அவர் கேட்டதை ஆவென பார்க்க ஜெயராஜின் பார்வையோ சட்டென்று ரகுவிடம்தான் சென்றது. அவன் இதழில் புன்னகை உறைந்திருக்க கண்களோ அப்பட்டமாக வலியை காட்டியது. ஜெயராஜ் கூறப்போகும் பதில் என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.